अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा। நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர், உலகத்தின் வழிகாட்டி, இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் ஈதுல் அல்ஹாவுக்கு முன்னாடி சந்தித்தோம். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெள்ளிக்கிழமையிலே உங்களுக்கு சில செய்திகளை சொல்லி அதன் மூலமாக அதை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதன் மூலம் நீங்களும் நானும் பயன்பெறக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்றான். அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்தியவனாக இன்றைய ஜும்மாவுடைய உரை என்பது தீயும் பொசுக்காத ஈமான். அதாவது ஈதுல் அல்ஹா முடிந்து விட்டது. ஈதுல் அல்ஹா எதற்காக கொண்டாடினோமோ அந்த கொண்டாட்டங்கள் முடிந்து விட்டன. ஆனால் அந்த ஈதுல் அல்ஹா நம்மிடத்தில் என்ன விட்டு சென்றது? அந்த ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அல்ஹா இரண்டு பெருநாட்கள் தான் ஒரு முஸ்லீம் கொண்டாடக்கூடிய பெருநாட்கள். அப்படிப்பட்ட ஈதுல் அல்ஹாவை கடந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஈதுல் அல்ஹா துல்ஹஜ் மாதம் நமக்கு என்ன பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு பாடம். யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்கிறார்களோ, யார் ஒருவர் தியாகம் செய்வதிலே, இறைவனுக்கு அர்ப்பணிப்பதிலே, இறைவனுக்கு கட்டுப்படுவதிலே, இறைவனுக்கு பணிந்து நிற்பதில் மனிதர்களை அஞ்சாமல் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய இயற்கை விதிகள் கூட மாறுபட்டு நிற்கும். நம்ம பொதுவா இந்த உலகத்துக்கு ஒரு பிசிக்கல் லாஸ் என்று சொல்லுவார்கள், இயற்கை நியதி. தண்ணீர் என்றால் சாதாரணமாக குளிர் தண்ணீர் என்றால் சுடும், அது குளிரும். நெருப்பு என்றால் சுடும், இது இயற்கை நியதி. ஆனால் யார் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இயற்கை நியதிகளையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றுவான். அப்ப அந்த தீ பொதுவாக எல்லா வரலாறுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா, தீ என்பது, நெருப்பு என்பது ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால்தான் தமிழர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல சிலை வணக்கம் கிடையாது. சிலை வணக்கம் எல்லாம் வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் என்ன வணக்கம் இருக்குன்னா சிறு தெய்வ வணக்கம் என்று சொல்வார்கள். அல்லது எதுவெல்லாம் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ, எதுவெல்லாம் அவனுக்கு பயன் தருமோ அதெல்லாம் மனுஷன் என்ன ஆக்கிடுவான், கடவுளாக்கி விடுவான். நெருப்பு பயம், சுடும், நெருப்பை ஒரு கடவுளாக்கி விடுவான். நீரால் பயன் கிடைக்கிறது, மழையை வருண பகவான், அவர் ஒரு கடவுள் ஆயிடுவார். இப்படியாக ஒரு கடவுளாக கருதப்படக்கூடிய அளவுக்கு
பயப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா தீ. நாளைக்கு மறுமை நாள்ல, வறுமைக்கு முன்னால் நடக்கக்கூடிய 10 முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று தீ குறித்தானது. ஒரு பெருந்தீ. அது வராமல் என்ன வராது, உங்களுக்கு நிச்சயமாக மறுமை நாள் வராது. அப்ப நெருப்பு என்பது ஒரு சோதனைகளுடைய, சவால்களை சந்திப்பவர்களுடைய சின்னம். நம்ம எவ்வளவு பெரிய ஈமான்தாரிகளாக இருந்தாலும், நம்ம பக்காவான தௌஹீத்வாதியாக இருந்தாலும், அப்படியே குர்ஆன் சுன்னாவை முழுசா ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்துடைய கொள்கைகளை 100% பின்பற்றக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட, நம்ம வாழ்க்கையில சோதனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, கஷ்டம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, இழப்புன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அதெல்லாம் வர்ற வரைக்கும் இஸ்லாத்தை அழகா ஃபாலோ பண்ணணும். நம்ம இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு எந்த அரசுடைய நெருக்கடியும் இல்லை. இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுனால நீங்க எதையும் இழக்க போறது இல்லை அப்படின்னா கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். ஆனா எப்போது நமக்கு சோதனை வருகிறதோ, எப்போது நெருக்கடி வருகிறதோ, அப்போது நாம் அதை கைவிட்டு விடுவோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தியாக திருநாளுடைய தலைமகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே வீசி எறியப்பட்டார்கள். இது வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. அதே வரலாறு சொல்கின்றது, அந்த எந்த இப்ராஹிம் எந்த நெருப்பில் போடப்பட்டாரோ அந்த நெருப்பு தன்னுடைய தன்மைக்கு மாற்றமாக, சுடுவதற்கு மாற்றமாக, ஒரு ஏசி ரூம்ல நம்ம இருந்தா எத்தனை ஒரு சுகத்தை நாம் அனுபவிப்போமோ அதை போன்ற ஒரு குளிர் தரக்கூடிய ஒரு இதமான விஷயமாக அது அவருக்கு மாறியது. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் அவ்வாறு மாற்றினான். அல்லாஹ் அவரோடு இருந்தான். நம்மோடு அல்லாஹ் இருந்தால் தீ போன்ற சோதனைகளை கூட நாம் எளிதாக கடந்து விட முடியும். ஒரு மனிதனுடைய உடலை நெருப்பு எரிக்கலாம், சொத்துக்களை அழிக்கலாம், அரசாட்சிகளை கூட ஒரு நெருப்பு தீச்சுவாலையில எரிந்துவிடும். ஆனால் ஒரு உண்மையான ஈமானை, இறைவன் மீது கொண்ட அந்த முழுமையான நம்பிக்கையை உலகத்தின் எந்த நெருப்பாலும் எரிக்க முடியாது. உலகத்தின் எந்த தீச்சுவாலையாலும், எந்த இயற்கை பேரிடர்களாலும் வீழ்த்தப்பட முடியாத ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உண்மையான ஈமான். அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது, அல்லாஹ்வுடைய வேதங்களின் மீது மனிதன் வைத்திருக்கக்கூடிய அந்த களப்பற்ற ஈமான் சொல்றவன், அந்த முழுமையான ஈமானை உலகத்தின் எந்த சக்தியாலும் அதை சிதறடிக்க முடியாது. உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒரு மனிதனுடைய உண்மையான ஈமானை பால்படுத்தி விட முடியாது. அந்த ஈமான் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கிலிடப்பட்ட போது, தூக்கி வீசப்பட்ட போது அவரை எரிப்பதற்கு பதிலாக குளிர் தரக்கூடிய வசந்தமாக மாறியது. அந்த ஈமான் தான் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அவர்களை மணற்குன்றில் சுடுமணலில் கொளுத்தப்பட்ட போதும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு அஹதுன் அஹதுன் என்று சொல்ல வைத்தது. அந்த ஈமான் தான் அஸ்ஹாபுல் உக்துத் பள்ளத்திலே எரிக்கப்பட்ட போதும் அந்த இளைஞர்களை ஈமானை விட்டு கொடுக்காமல் பாதுகாக்க வைத்தது. அப்ப ஈமான்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஈமான் என்பது வெறுமனே நாவால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மதரசால நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, மக்தபுல சொல்லிக் கொடுப்பாங்க, இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்ல சொல்லிக் கொடுப்பாங்க. முதல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் திருத்தூதரமாக இருக்கிறார்கள். உண்மைதான். அதை வெறுமனே வாயால் முடிவதற்கு பெயர் அல்ல ஈமான். அப்துல்லானோ, அப்துல் ரஹ்மானோ, உபைதுர் ரஹ்மானோ ஒரு அரபி பெயர் வைத்துக் கொண்டால் மட்டும் நான் ஈமான் பண்றவனாக மாறிவிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல, ரேஷன் கார்டுல, ஆதார் கார்டுல நம்மள முஸ்லீம்னு சொல்லுவாங்க. எதுனா அந்த பேரை வச்சு. அப்ப உண்மையில நாம் என்ன சொல்கிறோமோ முதலில் அதை நாம் உள்ளத்தால் நம்ப வேண்டும். உள்ளத்தால் நம்பி அதை நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு பெயர் தான் ஈமான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மூமின்கள் யார் தெரியுமா? நாம மூமின்கள் யாருன்னு கேட்டா, நான் எந்த ஜமாத்துல இருக்கிறவனோ அதுல இருக்கிறவங்களாம் மூமின்கள் சொல்லுவோம். நான் எந்த கட்சியில இருக்கிறவனோ அந்த கட்சியில இருக்கிறவங்களாம் மூமின்கள் சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? மூமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய பெயர் குறிப்பிடப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால்
அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல ஒரு வசனத்தை படிக்கிறோம். வட்டியை பத்தி வருது, வியாபாரத்தை பத்தி வருது, விபச்சாரத்தை பத்தி வருது, பொய் சொல்றதை பத்தி வருது. அப்ப நம்ம உள்ளம் பயப்படணும். நம்மிடத்துல அந்த பொய் இருக்கிறதா? நம்மிடத்துல அந்த விபச்சாரம் இருக்கிறதா? நம்மிடத்துல இந்த பாவம் இருக்கிறதா? அல்லாஹ் நன்மைகளை விரைந்து செய்ய சொல்றானே, மரணம் எப்ப வேண்டுமானாலும் வரும் என்று சொல்கிறானே, மரணம் வரும் யாருக்கு எந்த நிச்சயம் இல்லை. இன்னைக்கு கூட ஒரு மூத்த பார்க்கிறோம். அப்ப மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரும். அப்ப அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நான் என்னுடைய ரப்பினிடத்தில் செல்வதற்கு நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன் என்ற பயம் வரும். எப்ப? மரணத்தை பற்றி யாராவது பேசும்போது, மரணத்தை பற்றிய குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் போது, குறைந்தபட்சம் அந்த மரணத்துக்கு ஜனாசாவுக்கு தொழுப்போது வரணும். இப்ப ஜனாசாவுக்கு யார் தொழுவ போறாங்களோ உள்ள நுழைஞ்ச உடனே ஊர்ல இருக்கிற எல்லா கதையும் பேசக்கூடிய ஒரு மீட்டிங் பாயிண்டா தான் ஜனாசாக்களை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த ஜனாசால கூட, கபிரிஸ்தான்ல கூட நமக்கு நம்மளுடைய மரணத்தை பற்றி, நம்மளுடைய பாவங்களை குறித்து, நம்முடைய குற்றங்களை குறித்து வராமல் நம்ம இயல்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் அந்த அளவுக்கு எருகி போயிருச்சு. அப்ப உண்மையான மூமின்கள் யாருன்னா, அவனுக்கு எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனைக்காக உடைந்து போக மாட்டான். எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை வணங்குவதை நிறுத்த மாட்டான், அல்லாஹ்வை வழிபடுவதை நிறுத்த மாட்டான். உலகத்தினுடைய துனியாக்களுக்காக இன்னைக்கு சாதாரணமாக மார்க்கத்தை விட்டுருங்க, சாதாரணமான உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்லே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? ஒரு காலம் வரும், அப்போது ஒருவன் காலையில் முஸ்லீமாக இருப்பான், இரவு மாலையில என்னவா போயிடுவான்? முனாஃபிக்காக, நயவஞ்சகனாக, காஃபிராக மாறி விடுவான். தூங்க போகும்போது முஸ்லீமாக இருப்பான், காலையில எழுந்திருக்கும் போது அவன் காஃபிராக மாறி விடுவான். அதுக்கு நம்ம ரொம்பலாம் போவோம். சமீபத்துல கடந்த 20 நாள் கூட நிகழ்வுகளை அரசியல் களத்துல பார்த்தாலே போதும். நேற்று ஒருவரை புகழ்கிறார்கள், இன்று ஒருவரை இகழ்கிறார்கள். அதே அர்த்தம், எதுவுமே மாறல. காரணம் என்ன? ஒரு சில அனுகூலங்கள், ஒரு சில பதவிகள், ஒரு சில உலகத்தினுடைய லாபங்கள். உலகத்தினுடைய லாபங்களுக்காக அது வரைக்கும் கொண்ட கொள்கைகள் எல்லாம் ஒரே இரவில் பறந்து போய் விடுவதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த அந்த நாள் நெருங்கி விட்டது. அதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான மூமின் துனியாவுக்காக, சில பதவிகளுக்காக, பொருள் காசுக்காக தன்னுடைய ஈமானை, தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டான். இன்று நம்முடைய ஈமான் என்பது ஒரு சின்ன விமர்சனத்துல, ஒரு சின்ன பதவிக்காக, உலகத்தினுடைய லாபத்திற்காக நாம் சிதறி போகிறோம். ஆனால் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட அந்த ஒப்பற்ற சமூகம் இப்படிப்பட்டவர்களாக இல்லை. அதனால்தான் அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சுடுமணலிலே போட்டு கொளுத்தப்பட்ட போதும், நீங்கள் அந்த அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிடுங்கள், எங்களுடைய லாத்தையும் உஸ்ஸாவையும் வணங்குங்கள் என்று சொன்ன போதும் கூட அஹது அஹது என்று சொன்னார்கள். பின்னால சொல்லி காட்டினாங்க, மதீனாவுடைய ஆளுநராக, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டு சொன்னார்கள், பிலாலே முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இப்போ ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கிறீங்க, இப்ப நிம்மதியா இருக்கிறீங்களா என்று கேட்கப்பட்ட போது நமக்கு அவ்வளவுதான் வேணாம், ஒரு எம்சிக்கே நம்ம கொள்கையை நம்ம மாத்தி வைக்கிறோம். அங்க ஒரு ஆளுநர், அவங்க சொல்றாங்க, இப்போது நான் நிம்மதியாக இருப்பதை விட அந்த சுடுமணலிலே கொளுத்தப்பட்ட போது அஹது அஹது என்று சொன்னேனே, அப்போதுதான் நிம்மதியை அனுபவித்தேன். இதான் சஹாபாக்கள். அந்த ஈமான் நம்மிடத்துல இன்றைக்கு இல்லாது போன காரணத்தினால் தான் மற்றவர்களை விட, அதாவது பிற மதத்துக்காரர்களை விட நாம் ரொம்ப மோசமாக இன்றைக்கு எள்ளி நகையாடப்படுகிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலாம் நம்ம பெருநாளுக்கு முன்னாடி ரொம்ப பார்த்தோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் அந்த நெருப்பிலே எரியுமாறு உத்தரவிடுகிறான். பல நாட்கணக்காக விறகுகள் சேகரிக்கப்படுகிறது, பெரும் நெருப்பு மூட்டப்பட்டது, கவன் கட்டிய இயந்திரம் தயார் செய்யப்பட்டது. ஒரு அப்படியே நெருப்பு தீச்சுவாலையாக ஒரு பெரிய புயலாக கொழுந்து விட்டு எரிகிறது. மக்கள் எல்லாம் சுத்தி பார்க்கிறாங்க, வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒரு சத்தியத்தை சொன்ன ஒரு மனிதர்
அவர் நெருப்பிலே தூக்கி எறியப்பட போகிறார். இந்த அரசனை எதிர்த்த குற்றத்திற்காக அரசன் என்ன சொன்னா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொன்னான். நீ அல்ல எங்களுடைய இறைவன், உன்னையும் என்னையும் எவன் படைத்தானோ அவன் தான் இறைவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. இந்த நட்சத்திரம் தான் என்னுடைய இறைவன் நினைக்கிறாங்க. நட்சத்திரத்தை விட பெரிய சந்திரனை பார்க்கிறார்கள். இது அதை விட பெரியதாக இருக்கிறது, அப்ப சந்திரன் என்னுடைய இறைவனாக இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரியனை பார்க்கிறாங்க. சூரியன் இது அனைத்தையும் விட பெரியதாக இருக்கிறது, ஒருவேளை சூரியனுடைய இறைவனாக இருக்குமோ என்று பலவாறு சிந்தித்து கடைசியில ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அழிந்து போகக்கூடியவர்கள், மறைந்து போகக்கூடியவர்கள் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது. இதையெல்லாம் எந்த ஓர் இறைவன் படைத்தானோ அவன்தான் என்னுடைய இறைவன் என்று சத்தியத்திலே உறுதியாக இருந்தார்களே, அந்த சத்தியத்தை அந்த நம்ரூது மன்னனிடத்தில் சொன்னார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஒரு சிலை வணங்கியாக, சிலைகளை உருவாக்குபவர்களாக, அந்த அரசனுடைய தலைமை ஆலோசகர் ஆக இருந்த போதிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை சொல்வதற்கு பயப்படாத காரணத்தினால், அந்த மன்னனுக்கு தஸ்கீல் செய்த காரணத்தினால், அந்த மன்னன் என்ன பண்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு குண்டத்திலே போட சொல்கின்றான். அப்போது எல்லா மக்கள்லாம் பதறாங்க. அப்ப எல்லா மக்களும் பதறும் போது, பார்க்கிற மக்களே பதறும் போது, நெருப்பில் நம்மளை தூக்கி போட்டு நாம எப்படி பதறும்? நம்ம மேல ஒண்ணு இல்லை, யாராவது ஒரு ஆள் ஒரு சின்னதா ஒரு லைட்டை நம்ம மேல தூக்கி போட்டா கூட, ஒரு சின்ன பட்டாசு தூக்கி போட்டா கூட பயப்படுவோம். நெருப்பிலே தூக்கி போட போகிறார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எமக்கு போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன். ஒரு ரிவாயத்தில் இப்படியாக வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இப்ராஹிம் உமக்கு ஏதாவது வேண்டுமா என்று. என்னுடைய இறைவனுடைய நாட்டத்தை தவிர வேறு எதன் அடிப்படையில் இது நடக்கவில்லை, அதனால வேண்டாங்கிறாங்க. தவக்குல், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை. நான் இறைவனுடைய பணியை செய்கிறேன், நான் அல்லாஹ் என்ன சொன்னோனோ அதை தானே செய்கிறேன். நெருப்புல போட்டா போட்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுவாக இருக்கும் என்றால் போடட்டும், இல்லை என்றால் இன்னும் ரப்புக்கு என்னை காப்பாற்றணும்னு நினைச்சா எப்படியாவது காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை இருந்த காரணத்தினாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்பட்ட போது அவர்கள் பதறவில்லை, அவர்கள் பயப்படவில்லை. அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுடைய பாதுகாவலன், அவன் எங்களுக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான், யா நாரு குனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ சலாமத்தாக நீ குளிர்ச்சியாக மாறிவிடு. நெருப்புடைய தன்மை என்பது சுடக்கூடியது. அந்த நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக சாந்தியாக மாறிவிடு. அப்ப நம்ம இதுல இருந்து மிகப்பெரிய படிப்பினை, எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் உலகத்தினுடைய லாப நஷ்டங்களை மட்டும் கணக்கில் வைத்துக் கொண்டு செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ் நினைத்தால் உலகத்தினுடைய விதிகளை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது உறுதியான தவக்கல் வைத்து நீங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களை சாதகமில்லாத விஷயத்திலிருந்து சாதகமான விஷயத்துக்கு மாற்றுவான். எது நமக்கு நஷ்டம் நினைக்கிறோமோ அதில் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை தருவான். எது நமக்கு அழிவுன்னு நினைப்போமோ அதில் அல்லாஹ் நமக்கு ஆதரவை தருவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல முழுமையான நம்பிக்கை, அதாவது முடிஞ்சா அல்லாஹ் காப்பாற்றுவான், இல்லைன்னா நானே காப்பாத்திப்பேன் இல்லை, நம்மால் முடிந்த அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும். ஒரு நோய் வாய்ப்படுகிறோமா, டாக்டர்கிட்ட போகணும், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும், நிவாரணத்துக்கு உண்டான வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதாது, நாம் நம்மால் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்துவிட்டு இறைவனிடத்தில் நாம் துஆ கேட்க வேண்டும். பத்ர் போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்தார்கள். பத்ர் போர் திரிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றியுள்ள நபர்களை எல்லாம் அழைத்து ஒரு போருக்கு அணிவகுக்கிறார்கள், படைகளை ஒழுங்குபடுத்துகிறார்கள். எல்லாம் முடிந்த பிறகு இரவிலே இறைவனிடத்தில் இறைஞ்சுகிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய இந்த கூட்டம் அழிந்து விட்டால், இந்த கூட்டம் தோற்கடிக்கப்பட்டு விட்டால்
உன்னுடைய பெயரை சொல்வதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று இறைவனிடத்தில் அழுகிறார்கள். எந்த அளவுக்கு அழுகிறார்கள்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆறுதல் படுத்துகிறார்கள். போதும் இறை தூதரே, போதும், நீங்கள் உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம், அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்ப அந்த மாதிரி நமக்கு அல்லாஹ்வின் மீது உறுதியான தவக்குல், நம்ம எல்லா காரியத்தையும் செய்யலாம். நம்மளுடைய அறிவை கொண்டு, பணத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு, நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு, நம்முடைய பதவிகளை கொண்டு, அனைத்தையும் மீறி அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும். உலகம் அத்தனையும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரை அந்த காரியம் நடக்காது என்ற உறுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் ஜிப்ரீல் வந்து கேட்ட போதும் அதை மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் அந்த நெருப்பை சலாமாக, அவருக்கு சாந்தி அளிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றினான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, நிறைய நபிமார்களை பார்க்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்லாத்தினுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய 25 நபிமார்களில் ஒருவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்துல கோபத்தில் என்ன பண்றாங்க, கப்பலை விட்டு இறங்கி விடுகிறார்கள். கடல்ல போகும்போது கப்பலை விட்டு இறங்கி விடுகிறார்கள் அல்லாஹ்வோடு கோபித்துக் கொண்டு. அப்ப கடல்ல ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கி விடுகிறது. கடல்ல பெரிய மீன் விழுங்கி கிட்டத்தட்ட பல நாட்கள் இருட்டான மீனுடைய வயிற்றுல இருக்கிறாங்க. கடலே இருளா இருக்கும். கடல் கீழே போய் பார்த்தீங்கன்னா, ஆழ்கடல் போய் பார்த்தீங்கன்னா, டைவ் பண்ணி போறவங்களுக்கு கேட்டா தெரியும். ஆழ்கடல்ல அவ்வளவு இருளாக இருக்கும், பயமாக இருக்கும். அந்த ஆழ்கடல்ல ஒரு மீனுடைய வயிற்று, மீனுடைய அடி வயிற்றில இருக்கிறார்கள். தனியாக இருக்கிற 3 நாட்கள் தனியா இருக்கிறாங்க. வெளி உலகமே தெரியாது. கடல் நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. ஆழ்கடல்ல ஒரு பெரிய மீனுடைய அடிவயிற்றில் 3 நாட்கள் இருக்கிறார்கள். இரவுடைய இருள என்ன பண்றது நமக்கு என்ன பண்ணல தெரியல. அவங்க ஒரே ஒரு துவா தான் ஓதுனாங்க, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, நீ அல்லாது வேறு நாயன் இல்லை, நீ அல்லாது வேறு நாயன் இல்லை, நீ தூய்மையானவன். நான் தான் என்ன பண்ணேன், கோபித்து கொண்டு அக்கிரமம் செய்து விட்டேன். நான் அநியாயக்காரர் ஒருவனாக மாறிவிட்டேன், நான் அக்கிரமக்காரர் ஒருவனாக மாறிவிட்டேன். நீ என்னை மன்னித்து அருள் செய்யாவிட்டால் எனக்கு வேற வழி இல்லைன்னு என்ன பண்றாங்க, அல்லாஹ்விடத்துல சரணடைகிறார்கள். அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை சாப்பிட்ட போது, அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட போது அல்லாஹ்விட்ட அந்த துவா தான் கேட்டாங்க, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன மினல் ஹாசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் எங்களை மன்னிக்க கூடியவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னார்கள். அப்ப நம்ம எப்படி அல்லாஹ்வின் மீது முழுமையான 100% என்ன இருக்கணும், நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த துவாவினுடைய காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், நாம் அவருடைய வேண்டுகோளை ஏற்றோம், அவரை அந்த இருளிலிருந்து காப்பாற்றினோம், இவ்வாறே நாம் ஈமான் கொண்டோரை காப்பாற்றுவோம். இந்த வாக்குறுதி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமில்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமில்ல, சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் உண்டு. அல்லாஹ் சொல்றான், யார் நம்மை ஈமான் கொள்கிறார்களோ, யார் நம் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வேணா வரட்டும், வாழ்க்கையுடைய கடன் பிரச்சனையிலிருந்து குடும்ப பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் மனமுருகி இறைவனிடத்தில் துவா செய்து அதற்கான வேலைகளை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை முதல் நமக்கு இருக்கும். அதே போல பிலால் ரலியல்லாஹு அவர்களை உமையா வெயில இழுத்து சென்று மணலில் போட்டு பிலாலுடைய மார்பில் அந்த பெரிய கல்லை வைத்து, முகம்மதை நீ நிராகரித்து விடு என்று சொன்ன போது பிலால் ரலியல்லாஹு சொன்ன ஒரே வார்த்தை அஹதுன் அஹதுன் என்று தான் சொன்னார்கள். அப்போ உடல் கருகி போனாலும் கூட பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஈமானை கைவிடவில்லை. அப்ப நாம வாழக்கூடிய இந்த காலங்கள் சோதனைகளுடைய காலம், மறுமையுடைய ஆகிரு ஜமான் என்று சொல்லப்படக்கூடிய இறுதி தீர்ப்பு நாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, உடல்நல பிரச்சனைகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், இவை எல்லாம் நம்மை சுட்டரிக்கக்கூடிய நெருப்புகள். ஆனால் நம்முடைய ஈமான் உண்மையானதாக இருந்தால் இந்த நெருப்புகள் எல்லாம் நம்முடைய இதயத்தை பொசுக்க முடியாது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்ல நம்பணும். ஏன்னா இயல்பா மனிதனுக்கு சோதனை வரும்போது
யாரா இருந்தாலும் சரிங்க, பயான் பண்றவங்க பயான் கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் முதல்ல நமக்கு சோதனை வந்து நம்ம முதல்ல என்ன நினைப்போம், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் சோதனை கொடுக்குறான். இது கண்டிப்பா எல்லாரும் நினைப்போம். நான் நினைக்கவே மாட்டேன்னு சொல்றவங்க ரொம்ப ரேர். முதல்ல நமக்கு சோதனை வந்தா ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் சோதனை கொடுக்குறான்னு கேட்போம். ஆனா என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கும் போது, நம்ம நிறைய லாபம் பார்க்கும் போது, நாம் ஒரு தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறும்போது, நம்முடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல அவார்டு வாங்கும் போது, ஏன் அல்லாஹ் என் பிள்ளைக்கு மட்டும் கொடுக்குறான், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் வெற்றியை கொடுக்குறான்னு நம்ம கேட்டதே கிடையாது. வெற்றி கொடுக்கும் போது கேட்காத நம்ம, சந்தோஷத்தை கொடுக்கும் போது கேட்காத நம்ம, கஷ்டம் வரக்குள்ள மட்டும் என்ன கேட்போம், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் கொடுக்குறான். மற்றவங்களுக்கு இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான், நபுலு வன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். நாம் நிச்சயமாக உங்கள் அனைவர்களையும் சிறிதளவு பயத்தின் காரணத்தினால், பசியின் காரணத்தினால், பொருளாதார இழப்பின் காரணத்தினால், உயிர் இழப்பின் காரணத்தினால், கனி வர்க்கங்களுடைய இழப்பின் காரணத்தினால் சோதிப்போம். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான். என்னென்ன சோதனை வரும், பொருளாதார சோதனை வரும், உயிர் இழப்புகள் சோதனை வரும், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு சோதனை வரும், கனி வர்க்கங்களில் சோதனை வரும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடிகள் வரும். இது எல்லாம் அல்லாஹ் சொல்றது. சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றான் அல்லாஹ். ரொம்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை ஓதுவதில், குர்ஆனை அழகா ஓதுவதில் நம்ம ஆர்வம் எடுக்கிறோம், நல்ல விஷயம், அதுக்கு நிறைய பயன் இருக்கும். குர்ஆனை கொஞ்சம் டீப்பா படிக்கணும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது உங்களை சிறிதளவுங்கிறான். நம்ம தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கூட சோதனை ரொம்ப பெருசு, இமயமலை அளவுக்கு பெருசுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. உங்களை ரொம்ப சின்னதாக தான் சோதிக்கும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் உங்களால என்ன தாங்க முடியும், என்ன தாங்க முடியாது. காலையில கூட ஒரு சகோதரிட்ட பேசக்குள்ள ப்ரெஷர் ரொம்ப ஓவரா இருக்கு சார், தாங்க முடியாம போயிடுமோ நினைக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தையை விட்டுருவோமா நினைக்கிறேன். தாங்க முடியாதுன்னா அல்லாஹ் உனக்கு கொடுக்கவே மாட்டான். உன்னால தாங்க முடியாத ஒரு விஷயத்த அல்லாஹ் உனக்கு கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இது தாங்க முடியாதுன்னு சொல்லி தாங்கிட்டு தானே இருக்கிற, அப்பனா முடியும் தான் அல்லாஹ் கொடுக்குறான். முதல்ல அந்த சிந்தனையை ஒதுக்கி வச்சிடணும். அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் போது, ஒரு வெற்றியை கொடுக்கும் போது, ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் வெற்றியை கொடுக்குறான்னு கேட்காத நம்ம, ஒரு சோதனை வந்தா மட்டும் அல்லாஹ் எனக்கு மட்டும் சோதனை கொடுக்குறான், அத்தனை பேர் இருக்கிறான் அவனுக்கெல்லாம் சோதனை கொடுக்கல, பக்கத்து வீட்டுல அவன் நிம்மதியா உட்காந்து இருக்கிறான், அவனா நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வரணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறது இருக்குல்ல, இது இறைவனுடைய தக்தீரை, இறைவனுடைய கலாக்கதிரை மறுப்பதற்கு சமமாகும். அல்லாஹ் தெரியாம நடந்ததாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த சோதனையை பற்றி குறிப்பிடும் போது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸ், அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் நிச்சயமாக சோதிக்க மாட்டான். இது இறைவனுடைய வார்த்தை. இறைவனுடைய வார்த்தையை நம்ம நம்பணும். அது என்ன சோதனையாவனா இருக்கட்டும், நம்ம சக்திக்கு மேல நிச்சயமாக அல்லாஹ் சோதிக்க மாட்டான். உங்களுக்கு சோதனை வருதா சந்தோஷப்படுங்க, சோதனை வந்தா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. அல்லாஹ் யாரை சோதிப்பான், யாரை நேசிக்கிறானோ அவர்களை சோதிப்பான். உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அப்ப அவங்க என்ன பாவிகளா? இல்ல, அல்லாஹ் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை சோதிப்பான். உங்களுக்கு சோதனை வருகிறது என்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, ஒரு தங்கம் கோலார் தங்க வயல்ல எடுக்கிறீங்க, அப்படி எடுத்து போட்டுக்க முடியாது. அதை சுத்தப்படுத்தினால்தான் அது அதிகளாக மாற முடியும். அதே போல நாம் சுத்தமாக வேண்டும் என்றால், ஒரு முஃமின் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால், நிச்சயமாக அவனுடைய ஈமான் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால் சோதனைகள் இல்லாமல் சுத்தப்படுத்தப்பட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண களைப்பு, டயர்டா இருக்கு, முடியல, உடம்பு வலி, நோய், கவலை, சோகம், துன்பம், ஏன் ரோட்ல போக கூட ஒரு முள்ளு குத்துது, இந்த முள்ளு குத்துறதுக்கு கூட உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். ஒரு முள்ளு குத்தும் போது கூட அதை நீங்க அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டால் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான் என்றால், நமக்கு ஜுரம் வந்தா நம்ம அனத்துறோமே, எனக்கு மட்டும் ஜுரம் வருது, எனக்கு மட்டும் நோய் வருது, எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் இருக்கு,
இனிமேல் கஷ்டம் வரும்போது, நோய் வரும்போது, முள்ளு குத்துக்குள்ள வாழ்க்கையில் இடறி விழும்போது அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் இதன் மூலமாக என்னுடைய கடந்த கால பாவங்களை மன்னிக்கிறான், இல்லை எனக்கு வரவிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவிர்க்கிறான் என்று என்ன நீங்கள் ஆசைப்பட்டு விட்டால் நிச்சயமா வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படவே மாட்டோம், நம்ம சோகப்படவே மாட்டோம், நமக்கு அது கவலை என்பதே இருக்காது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாவத்தை அழிப்பதற்கான சாவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சோதனையும் சொர்க்கத்தை நோக்கி நாம் நடந்து செல்லக்கூடிய ஒரு அடி என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்களை நினைத்து நாம் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டோம். சோதனை வரும், சோதனை வந்தால் முதல் என்ன பண்ணுங்க, சலாத்தை கடைபிடியுங்கள், குர்ஆனை ஓதுங்க, சபர் செய்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் மஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பொறுமையா இருங்க. நம்ம என்ன பண்றோம், சமூகத்துக்கு என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்கிறோம், சமுதாயத்துக்கு என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பொறுமையா இருக்கோம். அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறான். ஆனா என் வீட்டுல ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பொறுமை காணாம போயிடுது. அல்லாஹ் ஏன் எப்படி இருக்கிறான், ஏன் எனக்கு மட்டும் எப்படி கஷ்டம் கொடுக்கணும், அப்ப அது அல்ல பொறுமை. பொறுமை என்பது உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது அது நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அதிகமாக துவா செய்யுங்க, தௌபா செய்யுங்க. இறைவன் ரொம்ப விரும்பக்கூடியது, தொழுகையில இறைவனுக்கு மிக பிடித்தமான நிலை எது தெரியுமா, சஜ்ஜிதா. சஜ்ஜிதாவுல உலகத்துல நான் பெரிய ஆள் தெரியுமா, எவன் முன்னாடியும் தலை குண மாட்டேன் சொல்றவங்க கூட அங்க தலை குனியக்கூடிய இடம் அது. இறைவனுக்கு முன்னால் நான் பலவீனமானவன் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர் தான் தௌபா. தௌபாங்கிறது என்ன, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறவனா, என்னை மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று தன்னுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி அழுது அல்லாஹ்விடத்திலே சரண்டர் ஆகி என்னை மன்னித்து விடு என்று அழுது புலம்பக்கூடிய நிலைதான் தௌபா. அந்த தௌபாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். அப்ப நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் போது அதிகமா துவா செய்யும். துவா செய்யும் போது இந்த உலகத்தோடு மறு உலகத்துக்கும் சேர்த்து துவா செய்யும். நாமெல்லாம் சின்ன கஷ்டங்களை கஷ்டம் நினைக்கிறோமே, ஃபிரௌனுடைய மனைவி உலகத்தினுடைய மிகப்பெரிய கொடுங்கோலன், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொன்னானே, அந்த ஃபிரௌனுடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். நம்ம வீட்டுல அவங்க வாங்கி கேட்டது ஒண்ணு வாங்கி கொடுக்கலனாலே அத்தனை வருஷம் வாங்கி கொடுத்துருப்போம், அன்னைக்கு கேட்ட விஷயத்துக்கு காசு இல்லாம வாங்கி கொடுக்கறனாலே அல்லாஹ் எனக்கு மட்டும் எந்த சோதனை, ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் இப்படி சோதனை கொடுக்கணும், நான் கேட்ட ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அவங்க ஃபிரௌனுடைய மனைவியை நினைச்சு பார்க்கணும், ஆசியா எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த ஆசியா என்ன துவா கேட்டாங்க, இறைவா நான் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பகரமாக சொர்க்கத்திலே உன்னருகில் எனக்கு ஒரு வீடு தருவாயாக. பெரிய துவா. உன்னருகில், அல்லாஹ்வுக்கு அருகில கேட்கிறாங்க, உன்னருகில் எனக்கு ஒரு வீடு கட்டி தருவாயாக. இந்த உலகத்தின் கஷ்டங்களுக்கு உலகத்தில கூட கேட்கல தீர்வு, எனக்கு நான் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பகரமாக சொர்க்கத்திலே உன்னருகில் எனக்கு ஒரு வீடு தருவாயாக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை இழந்தாங்க, பல வருடங்கள் மகனை பார்க்க முடியல, கடைசி வரைக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் என்ன பண்ணா, இணைத்தான். அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹதீதுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சோதனைகள் என்பது நிச்சயமாக மனிதர்களுக்கு வரும். அல்லாஹ் நிச்சயமாக சோதனைகள்ல யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது யார் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் இறைவனிடமிருந்தே வந்தோம், இறைவனிடம் திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று கூறி பொறுமையோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிகிறான். எனவே அந்த அடிப்படையில தியாக திருநாளை கொண்டாடிய நாம் தியாக திருநாள் உணர்த்தக்கூடிய அந்த தியாகத்தையும் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் மீது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைக்காத புறங்களிலிருந்து நமக்கு நன்மையான விஷயங்களை கொடுத்து இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை சுபிட்சமாக்கி மறு உலகத்திலும் நாம் நேசிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வறுமையில எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவர்களையும் அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றுவானாக, அதற்கான தகுதி படைத்தவர்களாக நம்மை உருமாற்றுவானாக என்று துஆ செய்தவனாக
துவா செய்ய தூண்டியவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.